மிக்க நன்றி. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்க்கும் கேட்டுக்கொண்டிருப்பது கஸ்டோடி பாம்ஹம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 194 அங்கத்துடன். இன்று 12/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவிருக்கிறது இளையோர் யோகா 194. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் மணிகா, வணக்கம் நகுல் அபிராமி. என்னை திரையிலிருந்து தனியாக தெரிவதை தவிர்த்து எல்லோரையும் தெரிகிற மாதிரி விடுவீங்களா வணிகா? கட்டாயம் ஆங்கில ஆசிரியரும் சொல்லிவிட்டாரா முகங்களை காட்டி வர சொல்லுவாங்க. ஆங்கில ஆசிரியரும் சொல்லிவிட்டாரா முகங்களை காட்டி வாங்கோ கிளாஸுக்கு. அதுதான் அவருக்கு இலகுவா இருக்குமாமண்டு. அது உண்மைதானே? என்னுடைய பின் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுடைய நிறைய நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரிதான் நம்ம இளையோர் யோகாவும் சொல்ல வேண்டாம். அநேகமா முகங்களோடு தான் இருந்தவர்கள் என்று சிவாஜினி அக்காவும் முகத்தோடு இருக்கிறார். உற்சாகம் தானே எல்லோரும்? நல்ல உற்சாகம். வெல்கம். வணக்கம் வணக்கம் நாங்கோ. வணக்கம் மணியக்கா. சரியா, மிக்க நன்றி வணிகா, மிக்க நன்றி. இளையோர் யோகாவில் இணைந்திருக்கும் மணிமோகன் அவர்கள், தியாகதேசன் அவர்கள், நகல்துறையரங்கன், சிவாஜி ஸ்ரீதரன் அவர்கள், அபிராமி இவர்களோடு நீங்கள் திரையில் தெரியாமல் மணிவண்ண இருக்கிறார்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நேரலையில் இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எல்லோரும் உற்சாகமாக இருக்க போகும்போது நாங்கள் இன்று இருந்து செய்கிற ஆசனம் ஜெயந்தி மட்டும் கதிரையில இருந்து செய்ய போற. ஜெயந்திக்கு தெரியும் பல வாரங்கள் தொடர்ச்சியா இருக்கிறவங்களை நிலத்துல இருந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க, அல்லது கதிரையில இருந்து செய்யக்கூடிய ஆசனங்களை செய்யணும். இன்னைக்கு நாங்க நிறைய ஆசனங்கள் பயிற்சிகள்ல செய்ய போறோம். பல்லாவது விட்டு போயிட்டு மணிகா, நாங்க இன்னைக்கு மலாசனம் செய்ய போறோம், பவனமுத்தாசனம் செய்ய போறோம், தனுராசனம் செய்ய போறோம், தொப்புளாசனம் செய்ய போறோம். இதான் என்னுடைய பிளான். என்று தொப்புளாசனம் தெரியாது. தொப்புளாசனம், நாபியாசனம் என்று சொல்லுவோம். தொப்புளாசனம், தனுராசனம், மல்லாசனம், பின்போன்று சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன் நகுல்? மலாசனம், தொப்புளாசனம், தனுராசனம், இன்னும் ஒன்று சொன்னேன் பவனமுத்தாசனம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா பயிற்சிகளும் நாங்க செய்யறோம். நாங்க தலைக்கு, கையுக்கு, காலுக்கு அந்த இதை தவிர்த்து நாங்க துள்ள போறோம், ஒன்று கையில் அடிக்க போறோம். அதன் மூலமா உடல் அசைவை கொடுத்துட்டு நாங்க 4 ஆசனத்துல வரப்போம். சரி, அதெல்லாம் நாங்க ஆரம்பமா செய்யறது மிக அமைதியா இருந்து உள்மூச்சு பெருமூச்சு அதுக்குள்ள வந்துட்டு இருந்து ஆரம்பிச்சு கொண்டு தயார்படுத்திக் கொள்வோம். அபிராமி வச்சிராசனம், அக்னிமாமி அரை பத்மாசனம். தூர தள்ளி இருந்து கண்களை மூடி அமைதியா நிமிர்ந்திருந்து உள்மூச்சு வெளிமூச்சு தான். நிறைய உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. இதை நாங்க முதல் ஆரம்பத்துல எடுத்துட்டு எப்பவும் சொன்ன போல தோப்பு கண்ணம் போட்ட பிறகு நாங்க ரெடியாகி கொள்ள போறோம். உங்களுடைய கைகளை மெல்ல விடுவோம். ஆறுதலா எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்படி எல்லாம் அந்த இருந்து இதுகள் எல்லாத்தையும் எடுத்து கைகளை ஆட்டி உதறிட்டு சின்னதா துள்ளியோட ஓடலாம் ஓடிச்சு நின்றே கைகளை நிறைச்சு தோப்பு கண்ணம் போடப்போம். ரெடி, கால அகலமா வச்சு இருக்கைக்கு மூச்சு விட்டபடி வைக்க மூச்சு. ரெடி, 1 2 3 4 5 6 7 8 9 10
சிறப்பு. மறுபடியும் ஒரு சின்ன ஓட்டம். துள்ளி 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 ஓடணும். துள்ளி துள்ளி மூச்சு எடுத்து மூச்சு விட்டு அப்படியே கையடிக்க போறோம். 1 மெதுவாக்கு தப்பம். 2 3 4 5 6 7 8 9 சிறப்பு. மெதுவான ஒரு துள்ளல். இப்ப கால அகலமா வச்சுக்கொண்டு முன்வளைந்து பின்னுக்கு அப்படியே நிமிடப்போறாங்க. முடிந்தளவு மட்டும் முன்னுக்கு மூச்சு விட்டுக்கொண்டு மூச்சு எடுத்துக்கொண்டு பின். இவ்வளவுதான். முன்னுக்கு அப்படியே பின். முன்னுக்கு பாதங்கள் நீர வச்சிருக்கணும். இடுப்பிலகை வச்சிருக்கணும். மூச்சை விட்டு கொண்டு அப்படியே முன்னுக்கு பொன்னியோனும் முன்னுக்கு அப்படியே இந்த கைகளை இப்படி போட்டு வளைச்சு திரும்ப 2 கைகளையும் அப்படியே நல்ல தளர்வா வச்சுட்டு அப்படியே திரும்ப நல்லா திரும்ப எவ்வளவு முடியுமோ நல்ல இறுக்கமா வச்சிருக்காம நல்ல லொக்கரா வச்சுட்டு அப்படி இங்காலையும் அங்காலையும் இங்காலையும் சிறப்பு. அப்படி வட்டமா பெரிய வட்டம் சுத்த போறோம். இடுப்புக்கு நல்ல வளைஞ்சு முன்னுக்கு வந்து பின்னுக்கு வர்ற மாதிரி அதை ஒரு பக்கம் செய்துட்டு மற்ற பக்கம் ஆறுதலாம் பெரிய வட்டம் செய்ய போறோம். அப்படியே கால்களை உதறி விட போறோம். முன்னுக்கு உதறோம். இப்ப பக்கத்து உதறோம். பக்கத்து கால்கள் அகலமா வைக்கிறோம். கைகளை இப்படி சரியா விடுறோம். காலையும் பிரிக்கிறோம், கையையும் பிரிக்கிறோம். இருக்கிறோம் எடுக்கிறோம். இருக்கிறோம் எடுக்கிறோம். நல்ல வடிவா நீட்டி வைக்கணும். நீர நகுல் அப்படி இருக்கிறோம் இருக்கிறோம். காலையும் அகலமா வச்சிருக்கோம். இப்ப நாங்க மேல கட்டி காலை விரிச்சு கையை சேர்த்து சேர்த்து விரிச்சுவாங்க. காலம் விரிவடம் சிறப்படும். விரிவடம் சிறப்படும். அப்படி அதெல்லாம் என்ன செய்யணும்? அதை உங்களோட வேகத்துக்கு செய்யலாம். இப்ப நாங்க நல்ல வடிவா முழங்கால சுத்தி பிடிக்கணும். விலங்கு போடக்கூடாது. முழங்கால அதை நாங்க செய்யறவங்க தூக்கி மாறி மாறி 2 அப்படியே தூக்கி பிடிக்கீங்க. உங்களால பாதத்தை ஆட்ட முடியும். வட்டமா இருந்தா அதை சுற்றிக்கொள்ள. சாதாரண மூச்சு. மென்டலே அப்படி ஓடுறோம். கையத்தை பிடிச்சிட்டு இப்ப நான் சொல்லியிருந்த ஆசனங்கள் நாபியாசனம், தனுராசனம், பவனமுத்தாசனம், மலாசனம். முதல்ல பவனமுத்தாசன பயிற்சிக்குள்ள போவோம். சரி, அதுக்கு இருந்து இப்படி இருந்துட்டு இப்படியே வந்து 1 2 அது நமக்கு வராது. முடிஞ்சலாம் முடிக்கிறது. 4 5 6 7
8 9 10 சிறப்பு. சரி அடா வந்துட்டு 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 அபிராமி கால்களை மட்டும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கா சொல்லணும். வந்துட்டு வந்துட்டு வாழ்த்துக்கள் மணிக்கா. 1 2 3 4 5 வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 5 எண்ணிக்கைக்கு முயற்சி செய்ய போறோம். முடிஞ்சாதாங்க சரியா? வடிவ அப்படிங்க கால்களை கைகளை கூட பிடிக்கலாம், சேர்த்து பிடிக்கலாம். 5 எண்ணிக்கை. 1 2 3 4 5 சரி. 8 பவனமுத்தாசன பயிற்சி. அப்படியே மேலாசனத்துக்கு மாறுவோம். மேலாசனம் அப்படி வரும். கொஞ்சம் இருக்கிறதா ஊரை நினைச்சா வரும், டோய்லெட் நினைச்சா வரும். ஒரு பக்கத்துக்கு வரும். ஓகே இப்படி இதுல இருக்கிறோம். அபிராமி வாங்கிட்டீங்களா? எவ்வளவுதான்? கைகள் இப்படி நேர காரணம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு அப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மலாசனம். நம்ம வெறுதோ வரைக்கும் மணியக்கா செய்திருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொரு 5 எண்ணிக்கைக்கு ஓகே முன்னுக்கு இருக்காம பக்கவாட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? கைகளால முனவைகளால கால்களை தள்ளும். எவ்வளவு நேர வாழ முடியுமோ அவ்வளவு. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இது நல்ல ஒரு ஆசனம். மலாசனம், பவனமுத்தாசனம், மலாசனம், நாபியாசனம், தொப்புளாசனம். ரெடி? தொப்புளாசனம் எப்படி வரும்? சொல்லுங்க. நம்ம படுத்துக்கொண்டு கையால் காலை நிறுத்தி அப்படியே சரி. முதல்ல தொப்புளாசனத்துக்கு நிற்போம், பிறகு பயிற்சிக்கு போவோம். மனித உங்களுக்கு வசதியாக பார்த்து இப்படி கீழே படுத்து முன்னுக்கு கையில நிறுத்தி பின்னை கால ஓகே சரி. இவ்வளவுதான். தொப்புள்ள நிற்கிறது. கால் சேர்த்து தூக்கப்படணும். கை சரி. அபிராமி செய்யணும். பார்த்துக்க நக்குள் நீங்க இதுல இருந்து பயிற்சி எப்படி வரும்? நகுள் படுத்திருக்கிறோம், மேல நின்றோம், உண்ணி ஆடணும். 1 2 3 4 5 இது மாதிரி வரும். ரெடி? 1 2 3 4 5. தொப்புள் ஆசனம், நாபி ஆசனம். சஜனியக்கா வச்சு தரணும். காலம் சேர்த்து வைக்கணும். கையும் நல்லா முன்னுக்கு நீட்டி உள்ள போகணும். வாழ்த்துக்கள். அதுல இருந்து நம்ம அடுத்த என்ன சொல்லியிருந்தோம்? தனுராசனம், தனுராசனம், வில்லாசனம். ரெடி? அதற்கு புறப்படுத்திதான் காலை இப்படி இவ்வளவுதான். காலை பிடிக்கணும். ஓகே பார்வை உங்க ஒரு வடிவா தெரியல கால் பிடிக்கிறது. நீல பாருங்க. அபிராமி செய்யணும். வாழ்த்துக்கள். மணிமோகன். இதுல இருந்து பயிற்சி எப்படி வரும்? வில்லாசனம். வாழ்த்துக்கள். எவ்வளவுக்கு முடியுமோ அவளுக்கு காலம். ரெடி? காலை பிடிக்கிறோம். அபிராமி ரெடி? நகல் ரெடி? 1 2 3 4 5 6 7
8 9 10 நாடி போய் முட்டை. சரி, இப்போ அபிராமி செய்து வருவாங்க. அபிராமி இருக்கா செய்யும். காலங்களை பிடிச்சு தலையை உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 தொட்டில் ஆசனம் என்று சொல்ல முடியாத மிக சிறப்பு. அபிராமி வரைக்கும் சொல்றீங்க. நாங்கள் முயற்சி செய்வோம். முயற்சி மட்டும். 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். சிவாஜி நீங்க முடிந்தது. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிவாஜி நீங்க கையை பிள்ளையா பிடிச்சிருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். இப்படி பிள்ளையா பிடிச்சிருக்கீங்க. இப்படி படுத்து சொல்றீங்க. உள்ளுக்குள்ளால கொடுக்கும். இப்ப இடது கையண்டா பெருவிரலுக்கு கொண்டு போய் பிடிக்கும். கைகளா 2 பெருவிரலுக்கும். உள்ளுக்கா. சரி, பணிக்க விளக்கு. ஓ தெரியுதாண்ணா, கஷ்டம் இருக்குது. இதுதான் தனுராசனம். கால் பிடிக்க வருதா ஆடுற கஷ்டம். அது கொஞ்சம் உண்ணி கொண்டு போனோம்னா வயிறு கொஞ்சம் பிரச்சனை. அடிக்க இல்லாது இப்படி அந்த பயிற்சியில வரும். இப்ப நாங்க சலபாசனமா தொட்டில் சாதம் தொட்டில் ஆசனம் இப்ப செய்தோம் தானே, ஆடுறத தொட்டில் மாதிரி. அது என்ன சொன்னீங்க? சலபாசனம் சொன்னீங்களா? இல்ல, தனுராசனம். சலபாசனம் நினைவு இருக்கா? சலபாசனம் யாருக்கு சலபாசனம் நினைவு இருக்கு? அபிராமி உங்களுக்கு இருக்கும். பண்ணிட்டு அது சிசி நினைக்கிறேன். அதுவும் குப்புறப்படுத்தி கொண்டு கையில் அப்படி இறக்கி நாங்கள் பெருவிரலோடு வச்சு அடி வயிற்று பகுதியில கொடுத்துட்டு நாடியை கொண்டு வச்சுட்டு நேர்ந்திதான் சலபாசனம். நாடி வச்சுட்டு கால்களை சேர்த்து தூக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது சலபாசனம். அபிராமி செய்து காட்டுங்க. அபிராமி குப்பரை கைய விரலை உள்ளுக்க வச்சு கொத்தி பிடிக்கிறோம். அடி வயிற்று பகுதி கீழே 2 கைகளையும் கொண்டை கீழே கொடுக்கிறோம். நாடிய நிலத்துல வைக்கிறோம். 2 காலையும் சேர்த்து பின்னுக்கு உயர். வாழ்த்துக்கள். எவ்வளவு முடியுமோ வாழ்த்துக்கள். நாங்கள் காலை சேர்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது சலபாசனம். சரி, எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். சிறப்பதி அப்படி எழுதுவோம். இப்ப நாங்க குப்புரை படுத்துட்டு வழிக்க வந்துதா சலபாசனம். இது சலபாசனம். இப்ப நாங்க குப்புரை படுத்துறது செய்தாங்க. நிமிந்து படுத்துக்கொண்டு உத்தான பாதாசனம். அதுவும் அடி வயிற்று பகுதி கூடியது. அது யாருக்கு நினைவு இருக்கு? எப்படி வரும்? கையை நட்டி தலையை எங்க வச்சிருக்கோம்? நம்ம எப்படி வச்சிருக்கோம்? கவிழ்த்து அது மேல மேல பார்க்கணும். சரி, அப்போ இது வந்து நிமிந்து படுத்து வழி கைகளை கவிழ்த்து வச்சிருக்கலாம். அந்த உதவிக்கு புஷ்டபாதத்துக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் தூரம் உத்தான பாதாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கலக்கலாம். ரெடி? சரி, வெறுதாங்களுக்கு போறீங்க. நிமிந்து படுத்திருக்கிறீங்க.
கைகளை பிருஷ்டபாதத்துக்கு கீழே கொடுக்கலாம், அல்ல பக்கத்துல வச்சிருக்கலாம். பார்வையை மேல வச்சிருக்கணும், சாதாரண மூச்சில் இருக்கணும், காலை சேர்த்து வச்சிருக்கணும், கொஞ்சமா தூக்கணும். இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, மெதுவா கீழே விட வேணும். அப்ப இது என்ன ஆசனம் மகள்? Uttanapadasana. உத்தானபாதாசனம். அர்த்தகலாசனம், அரவாசியான அரவாசி. அரவாசிக்கு நிற்போம் தானே, எல் வடிவில் அரவாசிக்கு மடிக்கணும். டானா வடிவில் வர போறோம். கைகளை போன கீழே கொடுத்துருக்கலாம், புஷ்டபாகத்துக்கு கீழே பக்கத்துல வச்சிருக்கலாம். எல் வடிவில் தெரிய போறோம். அது எப்படி வரும்? நின்று படுத்திருக்கிறோம், சாதாரண மூச்சு, கைகளை புஷ்டபாகத்துக்கு கற்றுக்கிறோம், காலை சேர்த்து அரைவாசிக்கு தொடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்கிறோம். இது அர்த்தகலாசனம். ரெடி? இது என்ன ஆசனம் கட்டி இப்படி இதை தூக்குறாரு? அது பாலா செய்து பரதாசனம். ஆஹா. சரி, இப்ப அர்த்தகலாசனம் செய்யலாம். ரெடி? அரவாசி காற்று சேர்த்து வைக்கிறோம், கைகளை புஷ்டபாகத்துக்கு கீழே கொடுக்கிறோம், பார்வையை மேல வச்சிருக்கிறோம், அரவாசி எல் வடிவுக்குறாங்க. ரெடி? அப்படி வாழ்த்துக்கள். காலை சேர்த்து வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். மெதுவா காலை விட வரும். மணிய காலத்துல எல்லாம் கல்வி இருக்கும். இல்லை செய்தேன். சரி, ஏன்னா சரியான ஒரு நல்ல ஆசனம் முடிஞ்சளவு செய்யலாம், உதவியோட செய்யலாம், சிவரோட இருந்து செய்யலாம், நேரம் கிடைக்கிற நேரம் செய்யலாம். ஆனா சாப்பிட்டு செய்யக்கூடாது, அது அதெல்லாம் கவனமா இருக்க வேண்டும். சரி, இப்ப சிவாஜி கேட்ட ஆசனம் சேது பந்தாசனம். அந்த ஆசனத்துக்கு பெயர் அது வந்து பாலம் ஆசனம் என்று சொல்லுவோம். அபிராமி கூட தெரியுமா பாலம்? இப்படி குத்தன் மறந்துட்டீங்க. நகுல் உங்களுக்கு தெரியுமா? Upri kai kota. வளைஞ்சு நிற்கிறது. இல்லை இல்லை, அது சக்கராசனம். ஏண்டி எல்லாம் எழுதுகிறார் என்ற பாஸ் அவருக்கு. அவர் எழுதுறது நாளைக்கு அவர் கேள்விக்கு வரும். இப்ப செய்து பந்தாசனம் பார்ப்போம். இது ஒரு நல்ல ஆசனம். இதுதான் இதுதான் சிவலிங்கா. எனக்கு முழுமையா தெரியல, அதான் பிரச்சனையா இருக்குது. நம்மளுக்கு தெரியும், அபிராமிக்கு தெரியும். அதான் அப்படி வளைஞ்சு நிற்கிறது. கணுக்கால்களை பிடிச்சு கொள்றது நகல். பிசியோதெரபியில வராது. நீங்க தெரப்பி என்று சொன்னீங்கன்னா தெரப்பி அபிராமி. இந்த ஆசனம் தான் அது. கணுக்காலை பிடிச்சு கொள்ளலாம், அங்கே கைகளை பக்கத்துல வச்சிருக்கலாம், குதிக்காலுக்கு பின்னி. சரியான நல்ல ஆசனம். இதை பயிற்சியாகவும் செய்யலாம். கீழே வச்சு மேல எழுப்பி அப்படி ஆறுதலா எண்ணிக்கையா செய்தும் செய்யலாம். நாங்க எப்படி செய்வோம்? முதல்ல பயிற்சியா செய்துட்டு 10 மணிக்கு கிடிப்போமா எல்லாருமா? சரி, முதல்ல பயிற்சி 10 மணிக்கு எப்படி காரணம் இப்படி இருக்கிறோம், கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம், சாதாரண மூச்சு, இலகுவா செய்வோம். உங்களை கஷ்டப்படுறது கொள்ளாதோம், மெதுவா உங்களுக்கு இவ்வளவு முடியும் அவ்வளவு செய்தா போகும். இவ்வளவு தூக்கிட்டு நீங்க வைக்கும். 1 2 3 4 அப்படி செய்தாலே போதும். உங்களுக்கு கணக்க தூக்கோடு மட்டும் கஷ்டப்பட வேண்டாம். கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம், மெதுவா 1 சரி செய்யும், 2 3 4 5 6 7 8 9 10. இது மெதுவா கீழே வருவது. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல தூக்கி கீழே வந்தீங்கன்னா சரி. சரிங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க கணக்கால பிடிச்சு கொண்டு இந்த பயிற்சி செய்யறா இப்படி செய்யுங்க. இதை இப்படி இவ்வளவும் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா
கீழே இறங்குறது. இவ்வளவு செய்தாலே போதும். கணக்கால பிடிச்சிட்டு இருந்து கைகளை முன்னுக்கு வச்சு செய்யறது. இது சேது பந்தாசனம், பாலம் ஆசனம் தமிழ்ல விளங்கினதோ. அவ்வளவு நல்ல பயிற்சி இதுல கிடைக்கும் பாருங்க. மெதுவா கிளம்பி மெதுவா அப்படி கொண்டு வர அபிராமி அந்த பயிற்சி செய்த மாட்டோமோ. ஒன்று வயிற்றுறுப்புகள் நல்லா வேலை செய்யும். மூச்சையும் எடுத்து சாதாரணமான மூச்சு தான். இப்படி சின்ன பயிற்சி செய்யவே எங்களுக்கு வயிற்றுறுப்புகள் அடி வயிற்று மேசலம் வாழ்த்துக்களை அபிராமி. நன்றி. சரி, இதுல இருந்து மச்சாசனம் நினைவு இருக்கா? மச்சாசனம், மீனாசனம். மீன் அபிராமி சொல்லுங்க மட்டும். சைட்டான் பார்ப்போம். மிக சிறப்பு. இப்ப வந்து கருத்து பகுதி தலை உச்சந்தல அப்படிக்கு கருத்துல கிருஷ்ணபாதை கீழே கொடுக்கணும். கால் சேர்த்து வச்சு வாழ்த்துக்கள் நகல். கால் சேர்த்து வைக்கணும். சிவாஜி இது கைகள் கிருஷ்ணபாதை கீழே கழுத்து எவ்வளவு முழுது திருப்ப முடியுமோ அந்த பகுதிக்கு திருப்பினா சரி. பார்க்க வரீங்கோ. இணைந்து படைக்கிறோம். கைகளை கிருஷ்ணபாதை கீழே கொடுக்குறோம். காலை சேர்த்து நேர நின்றோம். எவ்வளவு முடியுமோ இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்து அப்படியே மெதுவா இதை வச்சு கைகளை தளர்த்தி ரெடி. நினைக்கிறேன் நகரோட செய்யறீங்களா? நகுலும் அபிராமியும் இப்ப நேர நிமிந்து படுக்கிறீங்கள். கைகளை பிருஷ்டபாகத்துக்கு கீழே கொண்டு போறீங்கள். காலை சேர்க்கிறீங்கள். பார்வைய மேல வச்சிருக்கிறீங்கள். அப்படியே கழுத்தை மெதுவா உயர்த்தி திருப்புறீங்க. அபிராமி கழுத்து பகுதியை திருப்புமோ தலைய மார்பகம் மேல வரும். நெஞ்சு பகுதி மேல். 1 2 3 4 5 6 7 8 9 மிக சிறப்பு. ஆறுதலா கழுத்து பகுதியை கொண்டு வச்சு கைகளை வெளியில தளர்த்தி தளர்வாக்கி கொண்டு நடக்கிறோம். இந்த ஆசனத்துக்கு என்ன பேர் அடியாண்டி? மீனாசனம். மச்சாசனம். சிறப்பு. இப்ப நாங்க வண்ணத்தி குச்சி ஆசனம் 10 ஒரு பவுசை விட்டு பிறகு ஒரு 10. ரெடி? வண்ணத்தி குச்சிக்கா மாறணும். காலை கிட்ட வச்சிருக்கிறோம். முன்னுக்கு சேர்க்கிறோம். கைகளால கோர்த்து காலை உங்களுக்கு எவ்வளவு கிட்ட எடுக்க முடியும் அவ்வளவு எடுத்தா. நிமிந்து இருக்கிறோம். சாதாரண மூச்சில இருக்கிறோம். இறகுகள் அடிக்கிற மாதிரி வளர்த்து போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்தி கொண்டு சாதாரண முன்னுக்கு நீட்டி காலில் உதறிவிடுமோ இன்னொரு 10 வீட்டுக்கு செய்யப்படும். ரெடி? காலை முன்னுக்கு சேர்த்து வைக்கிறோம். 2 காலையும் கைகளை கோர்த்து கால் விரல்களை அவங்களை கொடுத்து கிட்ட இழுக்கிறோம். நிமிர்ந்து இருக்கிறோம். குஞ்சங்களை பின்னுக்கு தள்ளுறோம். பார்வையை நேரம் பார்க்கிறோம். எவ்வளவு முடியுமோ 1 சாதாரண 2 3 4 5 6 7 8 9 10. இது வண்ணத்தி குச்சி ஆசனம். இப்ப நாங்க பூனை பசு மாறப்போம். யாருக்கு தெரியும்? பூனை பசு மஜாரி ஆசனம். மேல பார்த்து பிறகு கீழே வந்து திரும்ப முதுகு உயர்த்தி நல்ல பயிற்சி வரைக்காது. ரெடி? நகுல் வந்துட்டார்.
பூனை பசு எல்லாரும் ரெடியமான பூனை பசுக்களாக கைகளை உயர்த்தி கைகளை அழுத்தி பிடிச்சு இப்படி வச்சிருக்கிறோம், நிக்கிறோம், காலை குத்தி வச்சிருக்கிறோம், காலத்து கீழே களத்து நிலவரைக காலுக்கு வந்து மேல உயர்த்தணும். கால் கீழவா? முதல்ல காலை குத்தி வச்சிருக்கோம், குத்தி விரல்ல, பிறகு அப்படியே கீழே. சரி. அப்போ மேல முதுகு போயிட்டு குத்தி வரும், அப்ப களத்து கீழே வரும். சரி. பிறகு அந்த முதுகு ரெண்டு பகுதி கீழே போயிட்டு காலும் கீழே வந்துடும், கழுத்து அப்படியே மெதுவா மேல பார்க்க சாதாரண வச்சு அப்படியே உடம்பும் கடிக்காம மேல 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 இது மஜாரி அஸ்லாம் பூனை பசு பசு. அந்த ஆசனத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மஜாரி ஆசனம். அவ்வளவு நல்ல பயிற்சி. ஒருக்க செய்கிறீங்களா? எல்லாரும் ஒருக்க பார்க்குறீங்க, நான் செய்ய பார்க்கிறேன். சரி, பார்க்கலாம். கால் குத்தி வைக்கணும்னா கூட இப்படி வரும். கால் குத்தி என்றா குத்தி வைக்கிறது அப்படி வாங்கிடலாம். பிறகு கீழே வைக்கிறேன்னா மாறு இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே போடணும். அவ்வளவு கால் இன்னும் இன்னுமா நன்றி. சரி, அப்படி தலை நல்லா கீழே வந்துட்டு பெரிய மீன நின்று ஒன்று சிவாஜினியக்கா சரியா செய்யறா. இரண்டு முதல் பகுதி உயர்த்தின சிவாஜினியக்கா இதுக்குள்ள ஒரு வளைவு வந்து இந்த குடி மேல, இதுக்கு ஒரு வளைவு வந்து மேல இப்படி மஜாரி ஆசனம். அப்படிதான் பக்கவாட்டுக்கு போவோம். பக்கவாட்டுக்கு இப்படி ரெண்டு பக்கம் செய்யணும். சரி, சிவாஜினியக்கா பாருங்க. மேல வாரா கீழே நல்லா மேல அப்படி வரும். இப்படி இப்படி முதல்ல நல்லா முதுகு பகுதிய மேல உயர்த்துறது, பிறகு உள்ளுக்கு அப்படி ஆறுதலா செய்யணும். அப்படியான நல்ல ஆறுதலா மூச்சோட செய்யணும்னா அவ்வளவு நல்ல இப்படி சிறப்பு. வாழ்த்துக்கள். எல்லாம் வச்சிராசனம். வச்சிராசனம் எப்பெல்லாம் செய்தாங்க எல்லாம் முடியா சொல்லி போட்டுருக்கீங்க. சாப்பிட்ட உடனே இந்த ஆசனத்துல இருந்தா சரி. அபிராமி இருக்கிற ஆசனம் வச்சிராசனம். உடலை மூன்றா மணிக்காட்டு கலைச்சுனா இறங்கி வணிக முடிஞ்ச அளவு சரி. நான் கீழே எடுத்து பேர் வச்சிராசனம் நாங்க எப்படி இருக்கிறோம்னா கைகளை இப்படி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல மேல வச்சிருக்கோம், மடியில வச்சிருக்கோம். சின்முத்திரை விருப்பமானவங்க சின்முத்திரை அப்படிங்கோ. கண்களை மூடுவோம், நிமிந்திரும். வச்சிராசனம். சந்தியாசனம் எடுக்கலாமா? ஆமாய்யா, ஏழாவது இது வச்சிராசனம். அப்படியே மகாமுத்ரா அப்படி வரும். அபிராமி கைகளை விசக்கி பின்பு கொண்டு போய் கட்டிட்டு முன்னோக்கி குனிஞ்சு போய் நிலத்துல பின்பு அப்படியே எழும்பி மூச்சு எடுத்துக்கொண்டு மெதுவா அதாவது மகாமுத்ரா. அப்படியே கைகளை மறுபடியும் விசுக்கின மூக்கில போய் கொண்டு வந்து மடியில கலந்துக்கணும். அப்படியே ரெண்டு கையையும் கொண்டு வந்து முழங்காலுக்கு பக்கத்துல வச்சு முன்னோக்கி பார்த்து பார்வையை மேல் நோக்கி கொண்டு போனா என்ன ஆசனம்? கோமுக ஆசனம். விடும் அந்த சிம்மாசனம். வஜ்ராசனத்துல இருக்கிறோம்னா பதார முத்திரையோட அவங்க வந்து முழங்காலுக்கு நடுவில் முழங்கால் தண்டுகளுக்கு பக்கத்துல போட்டு வந்து வச்சுட்டு தலை கழுத்து பகுதியை உயர்த்தி மேல பார்த்தா சிம்மாசனம். சிங்கம் மாதிரியே நகல். சரி, இதுல இருந்து என்ன செய்யலாம்? நகல் குழந்தை ஆசனம் செய்யலாம். குழந்தை ஆசனம் செய்யலாம். அதுக்குள்ள இதுல இருந்து குரல் வலைக்கான அந்த பயிற்சி வந்து கத்துறது. நாக்க முழுமையா நீட்டிட்டு கத்துறது. இது வந்து இப்படி கத்த வராது. பயிற்சி இல்லையே எங்களுக்கு. அதனால இருக்கிறோம். நாக்க நல்லா வெளியில நீட்டுறோம்.
அது இப்ப அப்படியே குழந்தையாசனம் இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தை நிலை ஆசனம், வச்சிராசனம், சிம்மாசனத்துல எழுதுனாங்க. அதை தளர்வாக்கி எடுத்து அந்த கைகளை கொண்டு வந்து முன்னெடுத்து வச்சு அப்படியே அபிராமி மாதிரி இப்படி வந்து குழந்தை நிலை ஆசனம். இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 ஆறுதலா எழும்பி இது குழந்தையாசனம். குழந்தை நிலையாசனம். முன்னுக்கும் கைகளை வச்சிருக்கலாம், பக்கவாட்டுக்கு கைகளை வச்சிருக்கலாம். சரி, அபிராமி அப்படியே இருந்து கொண்டு நெத்தி வந்து நிலத்துல படணும். கைகள் உள்ளங்கைகள் வந்து புதிய பிடிக்கணும். பாப்போம். நெத்தி நிலத்துல குதிக்கால் குதிக்க நகலுக்கு முடியுமோ? வக்கிராசனம். சிறப்பு வாழ்த்துக்கள். வணக்கம் குழந்தைதா மட்டும் செய்துட்டு குதிக்கால் கால் வந்து சேர்த்து போகணும். கால்கள் குதிக்கால் பிடிக்கணும். இப்படி தள்ளி தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது கல்லாசனம். அப்படியே மெதுவா குதிக்கால பிடிக்கணும். கிருஷ்ணபாகம் மேல தூக்கக்கூடாது. நெத்தி நிலத்துல இருக்கும். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ஞாபகப்படுத்தவும் எல்லாரும் முடியாம சுகாசனத்துக்கு வாங்க. என்ன ஆசனம் சொல்லுவோம்? தியானிய தவிர தியானியங்களை சரி செய்வார். என்ன ஆசனம் சொன்னாங்க? ஒருவர் 3 ஆசனம் சொல்லுங்க. முதல்ல நவுல்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு 3 சீராசனமா? வில்லாசனம், வச்சிராசனம், குழந்தை நிலை ஆசனம். வாழ்த்துக்கள் நகல். சிவாஜி அவர்கள். நான் வந்து பாலாசனம், அதுதான் குழந்தை நிலை ஆசனம் சொன்னாங்க. பாலாசனம் மற்றும் முதுகலை, மற்றது மண்ணத்தி. முதலில் ஆசனம் செய்யலையே நாங்கள். வண்ணாத்தி பூச்சி. சரி, வடிகணிகள். மலாசனம், சலாசனம், சலபாசனம், மற்றது இது பூனையும் பசும். அதான் மஜாரியாசனம். அபிராமி. நாபியாசனம், தனுராசனம், அதோட மீனாசனம். சரி, வாழ்த்துக்கள். இப்ப எல்லா ஆசனங்களையும் எழுதி வச்சிருக்கோம். இன்றைக்கு நாங்க என்ன ஆசனம் எல்லாம் செய்யணும் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்ல போறோம். சொல்லணும். குழந்தை நிலை ஆசனம், பாலாசனம், மீனாசனம், மச்சாசனம், மலாசனம், மற்றது சிம்மாசனம், மற்றது பூனை பசு ஆசனம், அது நான் எழுதியில. மற்றது வஜ்ராசனம். அதை விட நாங்க உத்தான பாதாசனம் செய்தாங்க, அர்த்தகலாசனம் செய்தாங்க, பவனமுத்தாசனம் செய்தாங்க, சீடு பந்தாசனம் செய்தாங்க, கல்லாசனம் செய்தாங்க. அதை விட மகாமுத்ராசனம் செய்திருக்கிறோம். நிறைய ஆசனங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு வாங்கினாங்க. ஏன்னா நாங்க காலையில பலகாலம் ஆசனங்கள் செய்யல இல்லையா? இதெல்லாம் நாங்க பழகி இருக்கிறோம். 78-80 ஆசனங்களுக்கு மேல நாங்க எல்லாம் பழகி இருக்கிறோம். எல்லாம் இலகுவான ஆசனங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஆசனங்களுக்கு இல்லாட்டி கொண்டு வந்தாங்க. மிக்க நன்றி எல்லோரும். இப்ப சாந்தியாசனம் பயிற்சிக்குள்ள வரலாம். உங்களோட உடலோட பேசுற நேரம். நிமிந்திருக்கிறோம், கண்களை மூடுறோம். சாந்தியாசனம் செய்திருக்கிறவர் கைகளை மேல நிமித்தி வச்சிருக்கணும். கைகால் ஆட்டக்கூடாது. கண்களை அப்படியே மூடி சாதாரண மூச்சில் இருக்கணும். குதிக்கால இருந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளாம் மெச்சுக்கொள்ளும். நல்லா அழகா அமைதியா ஆறுதலா எல்லா உடல் உறுப்புகளையும் குதியில இருந்து உள்ளுறுப்பு
கொண்டிருப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் நேரம் நான் நல்ல கெட்டிக்காரி ஒவ்வொரு நாளையும் என்னுடையதாக்குறதுக்காக நான் எவ்வளவு என்னால் முடிந்த அளவு முயற்சி எடுக்கணும் அதெல்லாம் நான் செய்து அதோட வெற்றி அடைவர் அது முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய உடலுறுப்புகள் அத்தனையும் உற்சாகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பா குதிக்காலிலிருந்து பின்பக்கமாக எல்லா உடல் உறுப்புகளை நினைத்து மனசார அந்த அவரவர்களுடைய சொந்த வார்த்தைகளால ஒவ்வொன்றால் வைத்து அப்படியே விதி விட்டு என்னுடைய உடலுறுப்புகள் எங்கேயும் நோவோ வலியோ ஒன்றும் இல்லை, நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் என்ற ஒரு உறுப்புகள் அனைத்து சின்ன விரலுக்கு வந்து அப்படி ஏதோ ஒரு இடத்துல நோவு வலியோ இருந்தா அது என்ன விட்டு போயிட்டோம் அதனால் போகக்கூடிய வழியை நான் செய்வேன். அந்த செய்து சரிவர கொண்டு வருவேன். இந்த நம்பிக்கையோட வெட்டி ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அத்தனையும் நான் சாதிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளையும் என்ன டாக்டர் நினைச்சுக்கொள்ளுவோம், நான் நல்ல சுகமாக இருக்குன்னு நினைச்சுக்கொள்ளுவேன். அப்படியே நல்ல பக்கங்களாக ஒவ்வொன்றையும் நல்ல பிரார்த்தனைகளாக இதில் உங்களோட பேசுகிற நேரமாக எடுத்து வியாசனத்தில் படுத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திரும்பி படுத்து ஒரு கழிச்சு படுத்துட்டு அப்படியே காலை பிடிச்சு வலது காலை பிடிச்சு ஒன்னி எழும்பி சாதாரண சுகாசனத்துக்கு வந்து அபிராமி இடது பக்கம் திரும்பி படுத்து ஒரு கழிச்சு எழும்பிட்டு கைகளை எடுத்து 2 உள்ளங்கைகளையும் கண்களுக்கு மேல ஒட்டி கொண்டு எல்லா தடவையாக ஒட்டி கொண்டு நிறைவாக அப்படியே ஒட்டி இந்த நாளில் இணைந்து சிறப்பித்திருந்த இளையவர்களுக்கும் தியானேசன் அவர்கள், சிவாஜி அவர்கள், வன்மோகன் அவர்களுடன் அபிராமி எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி கூறி பாராட்டுகளும் தெரிவித்து எல்லாரும் அந்த ஆசன பயிற்சிகளோடு 10க்கும் மேற்பட்ட ஆசன பயிற்சிகள் நாங்கள் செய்திருந்தாங்க. எல்லாருக்கும் நினைவில் எடுத்து செய்யறீங்க, எல்லாரும் கெட்டி பார்த்துட்டு வாழ்த்துக்கள் கூறி பாம்பத்தனத்துக்கு நன்றி கூறி மருத்துவரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிதனை நேரம் முடிய இந்த பயிற்சி நேரம் தொடர் நன்றி கூறி அன்போடு விரைவிருக்கின்றோம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நாங்கள், நன்றி அபிராமி, நன்றி மிக்க மிக்க நன்றி தர்ஷினி. வடிகாலை பிடிச்சிருந்ததா கொஞ்சம் கரைச்சு போடுங்க, கரைச்சு போடுங்க. நான் செய்யறது கொஞ்சம் பயிற்சி தான் கூட செய்யறோம். பரவாயில்ல. ஓகே, கனால செய்துட்டேன் கட்டிக்காரு. முதல்ல அந்த இது வர இல்லை எனக்கு பலாசனம் எல்லாம் மடிவா செய்தார்கள், நல்லா இருந்தது. சிவாஜினி எல்லாரும் மடிவா செய்து தேங்க்யூ. திங்கள் செவ்வாயில் சிந்தனை முடிய எழுதிட்டு செய்தோம். சரி, இவர்களுக்கு நாங்கள் தனியா நினைச்சு செய்ய மாட்டோம். இப்ப எல்லாரோடையும் செய்யறக்குள்ள நல்ல ஒரு பயிற்சி, முயற்சி, உயர்ச்சி உறுப்புகளுக்கு பெரிய ஒரு பலம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. யார் சொல்வர்களுக்கு உண்மையில் மிக்க நன்றி. எல்லாவற்றையும் அழகாக எழுதி வச்சிருந்ததுக்கு எழுதி எல்லாமே 2 பேரும் தமிழ் பெரிய மொழி சமஸ்கிருத பெரிய மலர்த்தி வைத்து சொல்றேன். நன்றி. தொழுதொழுவோம். நன்றி தர்ஷினி. தொழுதொழுவோம். நன்றி வணக்கம். தர்ஷினி, ஒரு கேள்வி. இப்போ யோகா முடிந்தவுடன் தண்ணி குடிக்கலாமா கூடாதா? நினைச்சு கொள்ளலாம். இந்த கஷ்டப்படையில இருந்து நாங்கள் தண்ணி குடிச்சு செய்யக்கூடாது. என்ன? ஓகே, நன்றி. நன்றி.